எடுத்துறான் இது பண்ணிட்டான் இப்போ நான் எப்படி இதை எடுத்துகிட்டு போவேன் அந்த பக்கம் வண்டியில் கீழே தரையில் வச்சு தானே சரி நான் கையில் இல்லை நீ இதை எடுத்துகிட்டு போவேன்டா அப்புறம் ரிமோட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதான் சரி போயிட்டாவோ ரிமோட் கட்டுறா இங்கேயே ஆன் பண்ணி ஒரு செக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே போய் செக் பண்ணுறேன் இரு எல்லாமே கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் கையை முடியாத இப்போ இருக்கட்டும் இருக்காது இது இடிக்குதுடா புரியுது நான் இது மேலே சரியாக மூடலன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு நல்லா தான் இருக்குது அடி சொல்லியா போயிட்டு விஷயம் அது அவ்வளோதானா வேறு எதுவும் தடுக்காதே தடுக்காது இல்லை அது புரியாது ஒரு மாதிரி தூக்கி இருக்கு குடைச்சிருக்கு ஒயர் இங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்கு அதான் அந்த ஒயர் மேனேஜ்மெண்ட் பண்ணோம்டா எல்லாமே எஸ்எம்பியில் மாறிட்டுனா குட்டியாக வந்துடும் திரும்ப அதுக்கு 1000 ரூபா செலவு பண்ணுவோன்னு வச்சுக்க வேண்டியது செலவு பண்ணிட்டு மொத்தமாக வித்துரு இது என்னது இது மொத்தமாக வித்துருன்றேன் இது யாரும் கேட்டால் கொடுத்துருவேன் யாராவது ஆமாம் சொல்லி விடுங்க வீடியோவில் சொல்லுங்கள் யாராவது கேட்பாங்க போட்டு விட்டு பார்சல் அனுப்பிச்சி விட்டுருவோம் என்ன 10,000 கொடுத்துங்க ஆமாம் ஒரு வருஷமாக அதை காப்பாற்ற பாடுபது 10,000 இதே போட்டு நீ வெளியே வாங்கினேன்னு வச்சுக்க எவ்வளோ தெரியுமா 30,000 மேலே வரும் அப்பாவி குழந்தை நீ இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி விட்டுட்டு இல்லைடா 10,000 கொடுப்பேன் வெளியே எதுவுமே செக் பண்ணல அப்பா திடீர்னு ஒரு போட் சைடாக குளத்தில் உள்ள போடலான்னு அப்படியே 3,500 கையில் வாங்கிட்டு சேர் வச்சிட்டாங்க உள்ள தண்ணி போகக்கூடாதுன்னு வேண்டியோ ஸ்பான்ஸ் வேறு எடுத்துகிட்டு வரலடா ஸ்பான்ஸ் இருந்தாவது தண்ணி உள்ளே போச்சான்னு எடுத்துடலாம் டக்கு ஓ மூஞ்சி காட்டுறா ஒன்றும் இல்லைடா 3000 ஏதோ இந்த குழந்தைங்களை மொட்டை அடிக்கும் போது தலையை எட்டு எடுத்துகிட்டு வந்துருமா அது மாதிரி பண்ணுறான் கொஞ்சம் தலையில் திருப்பி காமி போட்டேன் அடியில் தலைகளை திருப்பி காட்டணும் பொசைடன் மாதிரி ஆக்குறான்டாவே எதுவும் முடியாது உருளாது உருளை இல்லை கீழே எப்படி இருக்குன்னு ஃபிஷிங் போட்டு மாதிரி இருக்கு ஓகே ஒட்ட வேண்டியதாக இருக்குது இதுனா அது வாட்டர் ப்ரூஃப் ஏதாவது கண்டெய்னர் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி இது ஒன்று வச்சிருக்கேன் சைடில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கண்டெய்னரு ஆடாது இது ஆடாது சரி நான் போயிட்டு வந்துடுறேன் என்னங்க போயிட்டு வர டமாட்டு கிளம்புறான் டமாட்டா சாவிடா என்கிட்ட தான் இருக்கு ஐயோ இருடா ஒரு நிமிஷம்டா இப்படியே நீ உள்ளே போகணும்னு வச்சுக்கேன் அப்படியே ஸ்வைன் 20 அடி கீழே போவேன் 20 அடி ஆடாது அந்த படிக்கட்டு கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக 20 அடி இப்போ போயிட்டு ரிமோட் எடுத்துகிட்டு அந்த சைடு ஓரத்துக்கு போயிட்டு போட்டோட சிக்னல் ரேஞ்சு கரெக்டாக இருக்கா ஒர்க் ஆகுதா அப்படி இல்லையான்ட்டு செக் பண்ண போகிறான் அப்படி தானடா அதுதான் அதேதான் ஐயோ ஹூக் எதுக்கு வச்சான்னு கேட்க மறந்துட்டேனே எது இந்த ஹூக்கு டோ பண்ணுறதுக்கு எங்கடா அவன் காணோம் போயிட்டானா அதோ எங்கேருந்து ஃபோன் பண்ண போகிறானா ஒன்றா பண்ண மாட்டானா கையை காமிப்பானா போதும் ஓகே சிக்னல் கரெக்டாக ரேஞ்சு கிடைக்குது ஒர்க் ஆகுது போட்டில் ரிட்டன் டு ஹோம்லாம் வச்சா நல்லாயிருக்கும்பா ரெண்டா எடுத்துருக்க வேண்டியது தானே வரோம் எனக்கு ஒரு டவுட்டு இது எதுக்கு இந்த 2 ஹூக்கு டோ பண்ணுறதுக்கா ஸ்ப்ரிங் வைக்கலாம் பிளான் பண்ணியிருந்தேன் இதுக்கும் குயிக் ரிட்டர்னுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் ஆமாம் அப்படி இருந்தால் சர்வோக்கு புரியல சர்வோ இழுக்கும்டா ஸ்ப்ரிங் டக்குன்னு வரதுக்கு நார்மல் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் ஆகிடும் எனக்கு இன்னொரு இதுக்கு ஏன் நான் 5mm போட்டேன் இதுக்கு நார்மலே போட்டிருக்கலாம் சின்ன இதுக்கு சரி போட்டுட்டோம் அப்போ என்கிட்ட 5mm போட்டு தான் நீயே வை தண்ணியில்
இதுக்கு தான் மெயினான பாட்டு. வீடியோ எடு நான் இப்போ தான் பார்க்குறேன். தண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஓகே தண்ணியில் இருக்கும்போது அதாவது நார்மல் டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ரேஞ்ச் தான் செக் பண்ண தேவை, அப்படியே விட்டுறலாம். இது நாமளே செஞ்சதுனால தெரியுது, ஒரு பயம் வரும். ரொம்ப இறங்கி இருக்கு தெரியுதா? பேக் சைடு ரொம்ப இறங்கி இருக்கு. பின்னாடி வந்ததுனால பேட்டரி மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு தடவை விட்டு பார்த்தியா? விட்டதில்லை. இல்லை, ஃபஸ்ட் டைம் விடுவேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரட்டர் செக் கரெக்ட். செக் ப்ரொப்பல்லர். ஐயோ ரிவர்ஸில் இருக்குடா. இடிச்சிட போகிறேன் இப்போ ஆக்சிடென்ட் கவர்டா போகுதுடா. ப்ரொப்பல்லர் அடிப்பட்டது பேர். ப்ரொப்பல்லர் தான் அடிப்பட்டது. ஆமாம், கல் லொடக்குன்னு அடிச்சது. தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. டோய் முன்னாடி ரொம்ப இறங்கிருக்கு. பேட்டரி பின்னாடி இருக்க பேட்டரி முன்னாடி மாற்ற முடியாது. ஸ்பீடு கம்மியாக போதா இல்லை இவ்வளோ ஸ்பீடு? ஸ்பீட் கம்மியாக வச்சிருக்கேன்டா, தண்ணி உள்ளே வந்துடும்ட்டு செக் பண்ணல. அதுக்கப்புறம் வர இப்போ ஸ்பீடாக வை கொஞ்சம். ரிவர்ஸில் தானே ஆகிட்டு ரிவர்ஸ் இல்லைடா, ஃபார்வர்டு. ஃப்ரண்ட்டில். ஓ இப்படி போகுதா? ஓகே. கரெக்டாக தட்டினாண்டா. கப்பல் தரை தட்டியது. ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஓவர் டு கமெண்ட்ரி. அதான் பிரச்சனை. தண்ணி உள்ளே போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். போயிருக்காது. இல்லை இருக்குது. இந்த இடத்துல தண்ணி உள்ளே போனால் போயிருக்கும். அதான் அது கொஞ்சம் கேப் இருக்குது. அதான் எல்லாமே அந்த ஃபோம் வச்சு வாட்டர் ப்ரூஃபாக மாற்றணும். அதை இல்லைடா, நீ ஃப்ரண்ட்டில் இப்படி ஷார்ப் ஆகிட்டு கொஞ்சம் மேலே இப்படி தூக்கின மாதிரி வச்சேன்னா தண்ணி கீழே போகும், மேலே வராது. கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கணும். நான் எல்லாமே வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த 8 பேட்டரி வைக்கிற ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு 4 பேட்டரி தான் ரன் ஆகணும் பிளான் பண்ணேன். இல்லை, நீ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன், கொஞ்சம் டயக்னலாக வச்சுருந்தேன்னா தண்ணி கீழே போகும். ஸ்டார்டிங் ரிவர்ஸில் விடணும்னு நினைக்கிறேன். பயத்தில் ரிவர்ஸ் பண்ணுறது. இதே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுவேன். இது வந்து ஆஃப் அ ஹெட், ஸ்லோ, டெட் ஸ்லோ, அது இது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஆஃப் அ ஹெட், ஃபுல் ஹெட்னா அவ்வளோதான். இல்லை, தண்ணிக்குள்ளே வந்துடும். ஆமாம், எதுவும் இருக்கக்கூடாது. இல்லை ஏதாவது எதுவும் மாட்டிச்சுனா தான் பிரச்சனை. சில இடத்துல அந்த பாசி மாரியே ஒன்று வளரும், அது சிக்கிக்கும் ப்ரொப்பலரில். இன்னும் அந்த கேமரா ஒன்று வச்சோன்னா நல்லா இருக்கும்ல. சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் வைக்கலாம். அது தனியாக ஒரு டிஸ்பிளே. பயமாகவே இருக்காது, தெரியல. எல்லாரும் ரோட்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க, இது வினோதமாக தண்ணியில் போதே என்னதுன்னு கொஞ்சம் எட்டி பார்ப்பாங்க. 4-5 பசங்க வந்துட்டானுங்க. வந்து நான் ஓட்டுறேன் தம்பி, நானே ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏதாவது விட்டு போகலாம். என்னடா தவளையா? ப்ரொப்பலர் கொஞ்சம் இதாகிடுது. ரிவர்ஸ் கொண்டு வந்துடலாமா? அந்த ஆண்டனாவில் ஃப்ளாஷ் அடிக்கும்ல லைட்டு. ஆமாம், பேட்டரி ரிவர்ஸ் அடிக்கும். ஆனால் இருட்டில் எப்படி தெரியும்? 1 வாட் எல்இடி பெஸ்ட்டு. கொஞ்சம் தெரியும்டா. இது ரொம்ப என்ன கலர் எல்இடி? ரெட்டு தான். வேவ்லென்த் அதிகமாக இருக்குல்ல, அதனால ரெட்டே போட்டேன். இந்த பஸ்ஸர் அதில் வைக்கிறது நீ உன்னோட இதில் வச்சுருந்துருக்கலாம். அதுதான் நான் ரிவர்ஸ் ட்ரெண்ட். ஏன்னா அதுவும் ஒரு வோல்டேஜ் கன்சப்ஷன் தான். கரெக்டாக? அது என்னடா வாத்தா காக்காவாடா இப்படி வந்துட்டு இருக்கு? காக்கா தானே அது, குக்கா? சரியா? இல்லை, அது ஏதோ ஒரு காக்கெல்லாம் இங்கே வந்து உட்காராது. ஏதோ தண்ணிக்குள்ளே இருக்குடா. இங்கே ஜூம் பண்ணால் கிளாரிட்டி வர மாட்டேங்குதுப்பா. ஏதோ அப்பப்போ மூஞ்சி கடிக்க மீன் என்னன்னு தெரியல. தீச்சிக்கிட்டு வருது. பயமா இருக்குல்ல, தண்ணி உள்ள போயிடுமானே. பொறுமையாக தான் ஓட்ட வேண்டியதான். கரெக்டாக தானே வருது? கரெக்டாக தான் வருது. கண்ட்ரோலில் தானே இருக்குது. பயமுறுத்தாங்க, ஆல்ரெடி பயமாக இருக்கிறாரு. இல்லை, ஒரு ஜர்க்கு விடுதா எனக்கு. அதுதான் அதான் சர்வா பார்க்குற வேலை தான் அது. அது என்னன்னா லைட்டாக தரலாம் ஒரே ஐடியா 90 டிகிரி, இல்லைன்னா ஒரே ஐடியா இந்த சைடு 90 டிகிரி அப்படி இருக்குது. தண்ணி பீச்சிட்டு வருது. சரியான வெயிட். டியூப் லைட் தான் ஞாபகம் வருது. இங்கே ரிவர்ஸ் பண்ணுறேன், சடனாக ரிவர்ஸ் பண்ணுறேன். சடன் ரிவர்ஸ் பண்ணு. சரக்கு நிற்குமா?
கண்டிப்பா தண்ணி உள்ள போயிருக்கும். டேய் எடுத்துரு அப்படி 20 அடியடா. அவட்டா ஏன்னா அப்படி உள்ள வேண்டியதா எடுத்து வாஷ் பண்ணிட்டு இல்லை ரிமோட் ஆஃப் டப்புனு வாங்க கலப்புங்க. என்ன சொல்லுவாங்களே என்னது ஐயோ நல்ல வேலை பேட்டரிக்கு இதுவும் ஆகல. இன்னொரு சின்ன BC 547 சர்க்கியூட் தண்ணி வந்து தான் அலர்ட் அடிக்கிற மாதிரி. உள்ள நீ ரிமோட்டெல்லாம் காட்ட தேவையில்ல, அந்த கப்பல்லே காட்டணும், அந்த ஃப்ளாஷ் அடிக்கணும். இப்போ மோட்டர் ஆன் பண்ணு, ரிமோட் ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணிடு. கிரீஸ் வெளியே வந்துச்சு டோட்டலாக, தெரியுதா? அதுலேருந்து தான் தண்ணி வந்திருக்கு ஃபோர்ஸில். ரிவர்ஸ் போட்டோடனே உள்ளே வந்து பிரேக் கேலிப்பர் கீஸ்னு ஒன்று ஊற்றுவோம், தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. தெரியும்டா, நீ டக்குன்னு போகும்போது அதையும் தாண்டி உள்ளே வந்து தண்ணி உள்ளே எழுதுச்சு. சரி, சும்மா ஒரு ரிவர்ஸ் எடுக்கலாம் பொறுமையா, பேட்டரிக்கு எதுவும் ஆகாது, பார்த்துக்கலாம். இதான்டா நான் என்ன பண்ணிட்டேன், ரிவர்ஸ் பண்ணேன்னா இந்த ஃபுல் ஸ்பீடில் இருக்குங்கிற அந்த இதே இல்லை, எனக்கு ஸ்லோவாக தான் இருக்குன்னு நினச்சி டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்துட்டேன். நீ எப்படியே கண்ட்ரோல் பண்ணி பாரு, ஒரு ரவுண்ட் அடிச்சுங்க. ஐயோ இந்தடா மீன் இருக்கு, ஆன் பண்ணவா? உடஞ்சிருச்சா? உடையில ஆனால் சரியான அடி. ரிவர்ஸில் இருக்கிறாது, எப்படி பார்வைடா மாற்றணும்? சுவிட்ச் ஆன் வெயிட் பண்ணி திரும்ப தண்ணி உள்ள போயிருக்கேன் தெரிஞ்சு. இதுக்கு ஏதாவது மாற்றணும் இப்போ கண்டிப்பாக. தண்ணி இவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே வரக்கூடாது. வந்திருக்கா உள்ள? நிறைய வந்திருக்கு. வேணாம் விஸ்வநாதன், இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய கிரீசஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒன்று செக் பண்ணுண்டா, அதில் அதை மறந்துட்டேன். சரி கூட பார்த்துக்கலாம். அந்த சின்ன விஷயந்தான். சரி, ஸ்லோவாக ரிவர்ஸ், ஒரே ஒரு ரிவர்ஸ், ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்ட் அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ், ஓகேவா? ஏன்னா ரிவர்ஸ் நான் இன்னும் முழுசாக செக் பண்ணல, அதில் இடம் கூடமா செக் பண்ணியிருக்கேன். மீன் தாண்டா இருக்கு. இது மாற்றணும், எதுவும் மாற்றினியா? எதுவும் மாற்றலை. அப்புறம் இல்லை, ப்ராப்பராக இல்லையா? ஏதோ டிஸ்கன்டினியூட்டி இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரெஸ்பான்ஸ். இடுக்கி உள்ள போயிட போகிறேன். என்னடா? ஓகே, அதான்டா இருக்கு. ரெஸ்பான்ஸ் சர்வோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரிவர்ஸே மாறல. யாருக்கு முன்னாடி ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறது எல்லாம் வரலாவா? அந்த இடத்துல வைக்கணும் விஷயம். தண்ணி உள்ளே போக மாட்டேங்குது. போட்டோட ஸ்ட்ரக்சரே முழுசாக மாற்றலான்னு யோசிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா 90 டிகிரிஸ் வச்சு கீழே ப்ரொப்பலர் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீ ஸ்ட்ரைட்டாக வரனால மேபி. ஆனால் அதுவும் ஒரு பயம்தான், ஏன்னா அடிப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு கீழோட போயிடும், ப்ரொப்பலருக்கு அடிப்படாது. ஆனால் அங்கே வாங்கினா நேராக அங்கே தான் வாங்கணும். பயமாக இருக்குடா, 3000 ரூபா அப்படியே தண்ணியில் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? தண்ணி அவ்வளோ உள்ளே போகல, ஆனால் அந்த கிரீஸ் உள்ள வழியாக தண்ணி வருது. ஏன் தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்கேன்? ஆக்சுவலாக என்ன பிளான்னா, முன்னாடி வந்து அந்த நிக்கல் கேட்மியம் பேட்டரி இங்கே வைக்கும்போது எப்படின்னு இருக்குன்னா, இதில் வந்து ஒரு ஆக்சிலரி பவர் சோர்ஸ் இருக்கும், 3 லித்தியம் அயனு, இங்கே வந்து 3 நிக்கல் கேட்மியம். உள்ள லித்தியம் அயன் இருக்கா? இல்லை அதான் அதுக்கு முன்னாடி வைக்கிறது சர்க்யூட் ஒன்று இருக்குல்ல. ஆமாம், ஏன்னா உள்ளே வந்து சர்க்யூட் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஹீட் சிங்க்லாம் பெருசு பெருசாக இருக்குது உள்ளே. அது இந்த 05லாம் வந்து ஹீட் சிங்க் இல்லைன்னா சீக்கிரம் போயிடுது. ஓகே, இந்த லித்தியம் அயன் ஒன்று எவ்வளவு? 160 ரூபா, பேர் 120. பரவாயில்லையடா. என்னடா அவ்வளோதானா? இது வந்து கம்பெனி ஐட்டம் கிடையாது, சும்மா லோக்கல் ஐட்டம் தான், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும். நீ சாம்சங்லாம் வாங்கினா ஒரு பேட்டரி 200 வரும், 200 220. ஓகே சரி, அப்போ நான் லே அவுட் போட ஆரம்பிச்சிடுறேன். பூட் செய்யறதுக்கா? இல்லை,
பேட்டரியை எவ்வளோ பேட்டரி வந்து கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட் ஒரு கேல்குலேஷன் ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த எம்ஏஹெச் அதுக்கு எவ்வளோ பேட்டரி எவ்வளோ அந்த எம்ஏஹெச் கன்சியூம் பண்ணி எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏதாவது ரெடி பண்ணலாம். போட் வந்து எனக்கு போட் வேணும். இன்னும் இது வந்து கிட்டத்தட்ட ½ hour ஆகிற இது இருக்கு. நம்ம இது டிசைன் சரியா செய்ய பெஸ்ட். நான் வந்து ஒரு ஆர்சி கார் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பஸ்ஸு நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி. கண்டிப்பாக நம்ம தலைவர் வந்து ரிவ்யூ எடுக்க வருவோம். ஆமாம், நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக எடுக்க வரும். தேங்க்யூ. அப்பயும் இதே மூஞ்சா காட்டுது. மீன் பிடிக்கிறாங்களா பசங்க? போட்டை விட்டுருந்தா அடிச்சு போட்டு பாருங்க. அட்ரா தோண்டிலாம் அடி பாருங்க. ஆமாடா, நிறைய வந்திருக்கு. அந்த பேஸ்ட் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அது ஸ்கூட்டிக்கு போடுற பெஸ்ட்டு தான். அது ஸ்கூட்டிக்கு பிரேக்கில் போடுறது டிவிஎஸ். அது எங்கே வாங்கினது? ஃபோமா பேட்ரி டிஜிட்டல் ஷீட்டில் தான். உங்க கூட தானே வந்து வாங்கினேன். இதுவாக வாங்கினேன் தெரில. அப்படியே ஒரு டைவ் அடிக்கும்ல. ஏன் அது பக்காவாயிடும் அதுக்கப்புறம் அந்த வீடியோ முழுமை அடைஞ்சிடும். 20 அடின்ற எப்படா போகிறது? இல்லை ஈத்தர் தெரிஞ்சா கூட இதில் இந்த டென்சிட்டியே இருக்காது. இந்த தண்ணியில் குழக்குன்னு உள்ளே இழுத்துரும். கரெக்டு தானே? அவங்களே சொல்லுவாங்க நீச்சல் தெரிஞ்சால கூட இறங்கிறதுக்கு. போமா உள்ள எது பிடிச்சிருக்கு வந்துடுறீங்க. வாங்க. எனக்கு இது மட்டும் செக் பண்ணு. எங்கே வந்து பிரேக் பிரேக்